மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு மீனராசி நேயர்களே வணக்கம். மீனராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே எல்லா விஷயத்திற்கும் முடிவு இல்லை, ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. நீரை ஆதாரமாக வைத்து, நீர் என்று நாம் சொல்லும் பொழுது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய குரு பகவான், மோட்ச வழிக்கு நமக்கு எடுத்து செல்லக்கூடிய குரு பகவான், அவர் இந்த வீட்டிற்கு அதிபதி. அவர் இப்பொழுது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்று 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார். ஆனால் 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இப்பொழுது வீற்றிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் மாதத்தினுடைய பாதியில் துளாராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 8ஆம் இடத்திற்குள் செல்லப் போகிறார். உடனே சூரிய பகவான் நீச்சமாயிட்டாரேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த பரிவர்த்தனை வேலை செய்யும். அதே நேரத்தில் புத பகவான் இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புத பகவான் ஒரு பாதகாதிபதி. ஏன்னா இது உபயராசி. உபயராசிக்கு 7ஆம் இடத்திற்குள்ள புத பகவான் பாதகாதிபதி. அவர் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். இப்போது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா படிப்பில் முன்னேற்றம் இருக்கும், படிப்பு விஷயத்தில் தெளிவு கிடைக்கும், படிப்பு விஷயத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வீர்கள், படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி, ஞானம், அறிவு, தெளிவு கிடைக்கும். ரொம்ப ஆராய்ந்து தெளிந்து படிப்பதால் அவர்களுக்கு அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து. சூரிய பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆனால் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க போகிறார். எப்போது? அக்டோபர் பாதியில். அப்போது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அவர்களுடைய குடும்பம், அதன் புகழ், அல்லது அவர்கள் அந்த கணவன் மனைவி அவர்களுடைய குடும்பத்தார் மூலமாக கிடைக்கக்கூடிய சில ப்ரெஷர் இருக்கும். அதை சமாளித்து தான் ஆகும். அதே நேரம் சுகஸ்தானத்தில் இத்தனை நாள் குரு பகவான் இருந்தார். அவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போது ஒரு பெரிய நிம்மதி. என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்போம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், முடியாமையே தட்டி தட்டி போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் தென்படும். அவர்களுக்கு அதை வாங்குவதற்கான எண்ணங்களும் பலமும் கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள், நண்பர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவி செய்வார்கள். அதே நேரத்தில் சமூகம் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஆனால் இப்போ அதை நம்ம வாங்கும் பொழுது நாம் எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும். இப்போது இந்த மீனராசி மண்டலத்திற்குள் சனி பகவான் வீற்றிருக்கிறார். 12ஆம் இடத்து அதிபதி வீற்றிருக்கிறார். செலவுகள் வரும். இப்போ இந்த செலவுகள் வரும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செலவுகள் சுப செலவாகவும், உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டங்கள் நல்லா இல்லைன்னா, ஏன்னா ஜாதகமே நல்லா இல்லைன்னா இல்லை, அந்த காலகட்டங்கள் அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். அப்போ இந்த ஜாதகம் சில இந்த காலகட்டங்கள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா செலவுகள் வீண் செலவாக போய்டும். இந்த வீண் செலவாக சுப செலவாங்கிறத நாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்? 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். காலபுருஷனுடைய 5ஆம் இடம் வயிறு. அங்கே கேது பகவானுடன் இணைந்திருக்கிறார். அப்போது அந்த இடத்துல சிறுகுடல் பெருங்குடல் வந்துடுது. ஸோ இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கெல்லாம் இப்போ தான் டயபிட்டிஸே கண்டுபிடிப்பாங்க. இப்போ தான் டயபிட்டிஸே வந்த மாதிரி அவங்க பயப்படுவாங்க. இப்போ செக்கப்புக்கு போக சொல்லுவாங்க டாக்டர்ஸு.
ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் அல்லது சந்தான பிராப்திக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும். சில அறிஞர்கள், சில வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு நல்ல வழி காமிப்பாங்க. அதே நேரம் ஆஸ்பத்திரி செலவுகள் அல்லது சில முக்கியமான செலவுகளை இந்த காலகட்டத்தில் வச்சுக்குவீங்க. மறைமுகமான இந்த டாக்குமெண்டேஷன்ஸு இது போன்ற விஷயங்களில் அல்லது இன்சூரன்ஸ் இது போன்ற விஷயங்களில் பணம் உள்ளே வரும். சிலருக்கு வச்ச டாக்குமெண்ட்டு தொலையும், காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான சில திட்டங்களை தீட்டி வைத்து கொண்டிருப்பீர்கள். அந்த திட்டங்களுக்கு இது சரியான தருணம் இல்லைங்கிறத கொஞ்சம் கவனம் வச்சுக்கோ. எங்கே போனாலும் உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் வைத்து கொள்ள வேண்டிய நேரம். நன்றி, வணக்கம்.